Hi friends, welcome back to my channel. This video sponsored by SBBO Private Limited. இந்த கம்பெனியில் வந்து ஆன்லைன் ஜாப்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் வந்து கண்டென்ட் பப்ளிஷிங், கண்டென்ட் போஸ்டிங் இந்த மாதிரி ஆன்லைன் ஜாப்ஸ் எல்லாம் இருக்குது. கம்மியான டைம் ஒர்க் தான், ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் அதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸை வந்து சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்கள் நேமையும் குவாலிஃபிகேஷனும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் சென்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அடே ஓணம், இது வெறும் பண்டிகை இல்லீங்க, ஒரு பெரிய பாரம்பரியத்தை கொண்டாடும் விழா. உங்களுக்கு தெரியுமா, ஓணம் கேரளாவோட மிகப்பெரிய பண்டிகை. இது மலையாளிகள் ரொம்ப உற்சாகமாகவும் பக்தியுடனும் ஒவ்வொரு வருஷமும் சிங்கம் மாசத்துல கொண்டாடுவாங்க. சிங்கம் மாசம்னா நம்ம ஆவணி மாசம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஓணம்க்கு பின்னாடி இருக்க சுவாரஸ்யமான வரலாற்றையும் புராணத்தையும் பார்ப்போம். இந்த பண்டிகையோட மையத்துல மகாபலி சக்கரவர்த்தியின் கதை இருக்கு. அவர் அசுர குலத்துல வந்த ஒரு புகழ்பெற்ற அரசர். மகாபலி இல்லன்னா மாவேலின்னு சில பேர் சொல்லுவாங்க. அவர் தன்னோட பக்தி, நேர்மை மற்றும் மக்கள் மேல வச்சிருந்த அன்புக்காக ரொம்பவே பிரசித்தி பெற்றவர். அவர் ஆட்சி செஞ்ச காலத்துல எல்லாரும் சமமா வாழ்ந்தாங்க. வறுமை, அநீதின்னு எதுவுமே எல்லாம் செழிப்பா இருந்தாங்க. ஆனா நல்ல விஷயங்கள்ல ஒரு திருப்பம் இருக்குமே, அது மாதிரி இங்கேயும் ஒரு திருப்பம். தேவர்களுக்கு மகாபலியோட சக்தி அதிகமாகுது ஒரு அச்சுத்தலா தெரிஞ்சுது. அதனால அவங்க மகாவிஷ்ணு கிட்ட உதவி கேட்டாங்க. அப்போதான் வாமன அவதாரம், அதாவது குள்ளமான பிராமணர் அவதாரம் நடந்தது. வாமனர் மகாபலி சக்கரவர்த்தியோட யாகத்துக்கு வந்து தனக்கு 3 அடி நிலம் மட்டும் கேட்டார். மகாபலி ரொம்பவே தாராள் மனசு கொண்டவரா இருந்ததா ஒரு தயக்கமும் இல்லாம சம்மதிச்சார். அப்போதான் அந்த ஆச்சரியம் நடந்தது. வாமனர் பிரம்மாண்டமான உருவம் எடுத்தார். முதல் அடியில பூமி முழுவதையும் அளந்தார். 2வது அடியில வானத்தை அளந்தார். 3வது அடிக்கு மகாபலி சக்கரவர்த்தி தன்னோட தலையை பணிவோடு கொடுத்தார். மகாபலியோட தியாகத்தையும் நேர்மையும் பார்த்து வியந்த வாமனர் அவரை பாதாள லோகத்துக்கு அரசரா அனுப்பிச்சார். ஆனா வருஷத்துக்கு ஒரு தடவை தன்னோட மக்களை பார்க்கவெல்லாம் அனுமதி கொடுத்தார். அதுதான் நண்பர்களே ஓணம். மகாபலி சக்கரவர்த்தியை மக்கள் சந்தோஷமாவும் கோலாலமாவும் வரவேற்கும் நேரம் இது. வீடுகளை பூக்களால அழகா அலங்கரிப்பாங்க. இதுக்கு பூக்கோலம்னு பேரு. புது துணி உடுத்தி இசைக்கும் மேல சுவையான உணவுகளோட பெரிய ஓணம் சத்யா விருந்த சாப்பிடுவாங்க. பாரம்பரிய படகு பந்தயங்கள், நடங்கள், விளையாட்டுகள் எல்லாம் பண்டிகையோட உற்சாகத்தை இன்னும் அதிகமாக்கும். சுருக்கமா சொல்லணும்னா ஓணம் நல்ல ஆட்சி, சமத்துவம் மற்றும் செழிப்போடு ஒரு அழகான நினைவுபடுத்துதல். இது மகாபலி சக்கரவர்த்தியோட நல்ல குணங்களை போட்டுது, ஒற்றுமையோட நிலைத்திருக்கும் உணவை கொண்டாடுது. இந்த ஓணம்க்கு நீங்க விளக்கேற்றினாலும் சரி, இல்ல சமையல் செஞ்சாலும் சரி, ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அன்பு, ஒற்றுமை மற்றும் ஒரு செழிப்பான கலாச்சார பாரம்பரியத்தை பத்தினது. ஓணம் வாழ்த்துக்க.